நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்க்க போகிறோம் சாப்டர் 3ல். பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் தி ஃபாலோவிங். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 3 சம்முக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் வந்து எடுத்து எழுதுங்க. x⁴ - 1 x² - 2x + 1. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத முடியுதான்னு பாருங்கள். x⁴ - 1 இது நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா x² எழுதலாமா? -1. இது எப்படி எழுதலாம்? ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் தானே. a² - b² என்ன ஃபார்முலா? a + b a - b. அப்போ இதை என்ன எடுத்துக்கலாம்? ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். எழுதுங்க. அப்போனா x² + 1 x² - 1. அதே மாதிரி இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 1க்கு மேலே ஸ்கொயர் போயினா 1 எத்தனை டைம்ஸ் போட்டாலும் 1 தான். அப்போ இங்கே எதுக்கு இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அதே ஃபார்முலாவை இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, பின்னு எடுத்துக்கோங்க. என்ன வரும்? x + 1 x - 1. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துகிட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். x² - 2x + 1. இதை எப்படி எழுதலாம்னா, ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 1 கிடைக்குன்னா ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். சொல்லுங்கள். -1 ஏன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், +1 கிடைக்கும். இதை ஆட் பண்ணுங்கள். -1 என்ன வரும்? -2. இங்கே எழுதிக்கலாம் தானே. என்ன எப்படி எழுதலாம்? x - 1 x - 1. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x - 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம x⁴ - 1 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோன்னா x² + 1 இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணதை எழுதிக்கோங்க. x + 1 x - 1. அதே மாதிரி இது என்ன ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம்? x² - 2x + 1 = என்ன எழுதிக்கும்? x - 1 ஹோல் ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் எந்த டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். x⁴ - 1, x² - 2x + 1. நம்ம எல்சிஎம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே x - 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், x - 1 டேர்ம் 1 தான் இருக்குது. இங்கே என்ன டேர்ம் இருக்குது? இங்கே x + 1 ஒன்று மேலே. அப்போ பவர் 0 போட்டுக்கோங்க. இங்கே x² + 1 பவர் என்ன போட்டுக்கோங்க? 0 போட்டுக்கோங்க. இங்கே பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனிதிங் பவர் 0ங்கிறது 1 தான். எனிதிங் பவர் 0னால 1 தான். அதனால் நம்ம என்ன இது எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால இது ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போ நம்ம இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கோங்க. x - 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன பாருங்கள்? x - ஹோல் பவர் 1 தான் இருக்குது. இதில் ஹையர் ஆர்டர் என்னது? 2 தான். அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க. x - 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், x + 1 ஹோல் பவர் 0 இருக்குது. இங்கே x + 1 ஹோல் பவர் 1 இருக்குது. இப்போ ஹையர் ஆர்டர் என்னது? இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஹையர் ஆர்டர் என்னது? x + 1. அதே மாதிரி இங்கே செக் பண்ணுங்கள். x² + 1 ஹோல் பவர் 0. இங்கே என்ன இருக்குது? ஹையர் ஆர்டர் இங்கே என்ன இருக்குன்னா 0 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா x² + 1 இங்கே 1 இருக்குது. இது ரெண்டில் ஹையர் ஆர்டர் என்னதுன்னா இது தான். அப்போ எதை எடுத்துக்கிறதுங்க? x² + 1. ஃபஸ்ட்டு சம்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி செகண்ட் சம் பார்ப்போமா? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளோ தூரம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஒவ்வொரு டேர்ம் என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ x³ - 27 ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து எழுதிக்கலாமா? இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னா x³ - 3³ எழுதிக்கலாமா? இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா a³ - b³ ஃபார்முலா சொல்லுங்கள். a - b a³ ஃபார்முலா சொல்லுங்கள். a³ - b³ ஃபார்முலா என்ன வரும்னா a - b a² + ab + b². இதில் ஏங்கிறது என்னது? x, bங்கிறது என்னது? 3. அப்போ a - b அடுத்து நாங்கள் a² என்ன வரும்? x² + abனா 3x + b² 9 கிடைக்கும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான் பாருங்கள். 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 9, 2 ஆட் பண்ணால் 3 வருமா என்ன? இதுக்கு மேலே அதை ப்ராடக்ட் பண்ண முடியாது. அப்படி எழுதிக்கோங்க. x - 3 x² + 3x + 9. அதே மாதிரி அடுத்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கோங்க. x - 3 ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம்னா x - 3 ஹோல் ஸ்கொயர் அதே எழுதிக்கலாம். ஏன்னா அதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இதை ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். x² - 9 இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம்னா x² - 3² எழுதலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இந்த ஃபார்முலா இது a² - b² ஃபார்முலா என்ன? a + b a - b ஆல்ரெடி பார்த்துக்கோ. அப்போ என்ன வரும்? ஏங்கிறது என்னது? x. அப்போ என்ன வரும்?
எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸு மைனஸ் 3 அவ்வளோதான். எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, ஹையர் ஆர்டர் 1 தான் இருக்குது. இங்கே 2 இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் 3 1 தான் இருக்குது. இதில் ஹையர் ஆர்டர் எதுனா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. இங்கே ஆர்டர் மேலே 1 தான் இருக்குது. இங்கே என்ன அந்த டேர்மே இல்லை, அப்போ இங்கே இந்த டேர்ம் இல்லை, அப்போ இது தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. அடுத்து பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே 1 தான் இருக்குது. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா? இல்லை. அதே மாதிரி இங்கே இவ்வளோ. அப்போ நம்ம என்ன எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் 3 சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 ஹையர் ஆர்டர் 1 தான் இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஆல்ரெடி 2 நம்ம எடுத்து எழுதிட்டோம். அவ்வளோதான், எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். எல்சிஎம் கண்டுபிடிக்க ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 2 கிடைக்கணும். அந்த 2 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -3 கிடைக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், 2 × 1. அப்போ 1 to 2 கிடச்சிரும். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஆட் பண்ணால் 3 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே 2 பக்கம் மைனஸ் போடணும். ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் +2 ஆயிடும். 2 ஆட் பண்ணுங்கள் -3 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா p -2 p -1 எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே p² அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 4 என்ன பண்ணிக்கலாம், 2² எழுதிக்கலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a² - b² ஃபார்முலா என்ன, a + b a - b. அப்போ இதில் ஏங்கிறது என்னது, b, ஏங்கிறது b, bங்கிறது